अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः. श्रीमद् भगवद्गीதை இரண்டாவது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஸ்து அனயோஹோ தத்துவதர்ஷிபிஹி. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ஸ்லோகத்துல? ரெண்டு ஸ்லோகம் சேர்ந்து படிக்க வேண்டியதாக இருந்தது. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினः அனித்யாः தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத யம் ஹி ந வ்யதயந்தி புருஷம் புருஷர்ஷப தம துக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே. இந்திரியங்களுக்கு விஷயத்தோடு சம்பந்தம் ஏற்படும் போது ஒரு சௌக்கியம் அல்லது ஒரு துக்கம் நமக்கு கிடைக்கிறது. இந்த சுக துக்கத்துல நமக்கு என்ன ஆகும்னா, துக்கத்துல ஒரு வெறுப்பு துவேஷம் வரும், தாங்க முடியலேன்னு. சுகத்துல ஆசை வரும். இது ரெண்டையும் வராம நீ சகிச்சுக்கோ அப்படிங்கிற. சீதோஷ்ண சுக துக்கதாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. அதான் சௌக்கியம் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படாதே, துக்கம் வரும்போது அதுக்காக கஷ்டப்படாதே, வந்துவிடுத்தேன்னு வருத்தப்படாதே. அதாவது சுகம் வந்தாலும் நீ அப்படியே தான் இருக்கே, துக்கம் வந்தாலும் நீ அப்படியே தான் இருக்கே. அப்படி இருந்தாக்க சம துக்க சுகனாக நீ இருப்ப. யாரு சம துக்க சுகனாக இருக்கிறானோ அவனுக்கு மோட்சம் நுட்டர். அடுத்த ஸ்லோகத்துல சம துக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே. சுகம் துக்கம் இது ரெண்டையும் சமமாக எவன் பாவிக்கிறானோ அவனை இந்த சுகமும் துக்கமும் தன்னுடைய நிலையிலேருந்து நழுவும்படியாக விழ வைக்காது. அவன் ஒரு ஹர்ஷம் வந்தாலும் அவன் தன் நிலையை இழந்து குதிக்கிறான். சோகம் வந்தாலும் தன்னுடைய நிலையிலேருந்து விழுந்து ரொம்ப அடியில போயிடுறான். இந்த மாதிரி ஆகாம இருக்கணும். ரெண்டு சமம். சுகம் வந்ததா வரட்டும், துக்கம் வந்ததா சரிதான் வரட்டும் அப்படின்னு சொல்லி இதை ரெண்டையும் சமமாக எவன் பாவித்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மோட்சம் வரும் அப்படின்னு விட்டார். இங்கே மாத்திரம் இல்லை, இதே விஷயத்துல 5வது அத்தியாயத்துல கூட சொல்லியிருக்கார். 5வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, இதே சமதுக்க சுகனா இருக்கிறவனை நிர்த்வந்துவஹா அப்படின்னு ஒரு பேரு கொடுத்திருக்காரு அவனுக்கு. ஜேயஸ்த நித்திய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்தோஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. அனாயாசமா அவன் இந்த பந்தத்திலேருந்து விடுபட்டுடுறான். யாரு? நிர்த்வந்துவனாக இருக்கிறவன். துவந்துவன்னா இந்த சுகம் துக்கம் சோகம் மோகம் இந்த மாதிரி ரெட்டரையா இருக்க, இதான் துவந்துவம். இப்ப இந்த துவந்தம் யாருக்கு இல்லையோ, இல்லைன்னா என்ன, இதை ரெண்டையும் சமமா பாவிச்சுட்டு இருக்கான். சம துக்க சுகனா இருக்கான்.
அவன் தான் சுகத்தை வேணும் அப்படின்னு கேட்கவும் மாட்டான், துக்கத்தை வேண்டான்னு சொல்லி வெறுக்கவும் மாட்டான். அவன் தான் நிர்த்வந்த்வன்னு சொல்லியிருக்கு. ஆக திதிக்ஷா தாம் திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு சொல்லி ஒரு திதிக்ஷா அப்படின்னு சொன்னேனே, இந்த திதிக்ஷாங்கிற குணம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு மேற்கொண்டு மோட்சம் வர்றது நிச்சயம் அப்படின்னு சொன்னார். அப்ப அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கலாம், இதை எப்படி நம்ம சகிச்சுக்கிறது? துக்கம் வந்தா சிரமமா தானே இருக்கு, துக்கம் வந்தா சிரமமா இருக்கு, துக்கம் வந்தா சிரமமா இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனா அதுவும் நம்மள ஒரு கலக்குறது. சௌக்கியம் வந்தாலும் நமக்கு ஒரு வித்தியாசம் வந்து விடுறது. ஆக இதை திதிக்ஷை பண்றது கஷ்டமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கேட்டா, இதை திதிக்ஷையா இதை திதிக்ஷிக்கணும், அதாவது இதை சகிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த திதிக்ஷா குணம் வரத்துக்கு ஒரு உபாயம் சொல்லி தரீங்க. நீ இந்த திருஷ்டியில பார்த்தேன்னு சொன்னா உனக்கு திதிக்ஷா வரும், நீ தாங்கிக்க முடியும், உனக்கு ஒன்றும் சிரமம் வராது. எந்த திருஷ்டியில? எது சத்தியம் எது சத்தியம் இல்லை அப்படிங்கிறத நீ பிரிச்சு புரிஞ்சுண்டே அப்படின்னு சொன்னால், சத்தியம் இல்லாத விஷயம் உன்னிடத்துல வரும்போது நீ அதுக்காக கலங்க மாட்டே. தெரிஞ்சிருந்தா சத்தியம் இல்லாதத்தையும் சத்தியம் அப்படின்னு நீ நினைச்சுட்டு போனேன்னா ஏமாந்துதான் போனான். இப்ப நாடகத்துல ஒருத்தருக்கு பெரிய கஷ்டத்துல விழுந்து விடுறான். கஷ்டத்துல விழுந்திருக்கா மாதிரி நடிப்பு தான் அது. ஒருத்தர் பரம சௌக்கியமா இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு. ஆனா வாஸ்தவம் அப்படி இருக்குமா? இருக்காது. வாஸ்தவம் அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நடிக்கிறவன் இருக்கானே, அவன் ஒரே ஆசாமி ஒரு நாடகத்துல கஷ்டப்படுற மாதிரி நடிச்சுட்டு இன்னொரு நாடகத்துல ரொம்ப பெரிய சௌக்கியமா இருக்கிறவன் மாதிரி பாகிவான் மாதிரி நடிச்சாலும் அதுக்காக தன்னுடைய நிலைய இழந்துவிட மாட்டான் நாடகத்திலேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம், இல்லையா? அது எப்படி? இவ்வளவு சௌக்கியமா நடிச்ச நாடகத்துல நடிச்சு விட்டு அடுத்தபடியா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறானேன்னு சொன்னா அதனால அவனுக்கு ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இதுவும் நடிப்பு அதுவும் நடிப்பு அப்படிங்கிறது. இது ஏதோ ஒண்ணு வாஸ்தவம்னு நினைச்சிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அப்போ என்னடா அது இப்படி ஆயிடுத்தேன்னு ஒரு மனசுக்கு கஷ்டம் வரும். ஆனா இது ரெண்டுமே வாஸ்தவம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு விட்டான்னு வச்சுங்கோ, அப்புறம் இது என்ன அது என்ன ரெண்டுக்கும் கவலைப்பட மாட்டான். அதுதான் திதிக்ஷைங்கிற குணத்துக்கு இவனுக்கு தேவையான ஒரு உபாயம். இந்த விஷய சத்திய அசத்திய விவேகம், நம்ம இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்றோமோ, அதுல முதல்ல என்ன கொடுத்துருக்கோம்? நித்யா நித்திய வஸ்து விவேகம், அப்புறம்தான் வைராக்கியம் சொல்றோம். இந்த நித்யானித்திய வஸ்து விவேகம் ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தாதான் மேற்கொண்டு எல்லாமே வர முடியும். இதுதான் உண்மை, இது அப்படி இல்லை அப்படின்னு இவன் தெரிஞ்சு விட்டான்னா அப்புறம் அந்த உண்மை இல்லாத வஸ்து இவனுக்கு கிட்ட வந்தாலும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்ப திதிக்ஷாங்கிறது இவனுக்கு சித்திக்கும், வைராக்கியம் சித்திக்கும், திதிக்ஷா சித்திக்கும், மேற்கொண்டு சிரமம் எதுவும் இருக்காது. அதுக்காக உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்லி திரும்பாருன்னு சொல்றார். என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல? நாசதோ வித்யதே பாவஹா, அசதஹ பாவஹா ந வித்யதே. அசதஹ, அசத் அப்படின்னா என்ன தெரியுமா? சத் இல்லாதது. சத்னா சத்தியம்னு அர்த்தம் வச்சுங்க, உண்மை. அப்ப அசத் அப்படின்னு சொன்னா என்ன? உண்மை இல்லாதது. அதான் அதுக்கு பேரு. எது உண்மை இல்லையோ அதுக்கு நவித்யதே பாவகா, ஒரு காலத்திலையும் அது இருக்காது. எது உண்மை இல்லையோ அது ஒரு காலத்திலையும் இருக்காது.
அதே மாதிரி ரெண்டாவது நாபாவோ வித்யதே சதஹா. சத்னா உண்மை, நிஜம். எது உண்மையோ தஸ்ய அபாவோ ந வித்யதே, அது ஒரு காலத்திலும் இல்லாம போகாது. ரெண்டு விஷயமா எடுத்தா, எது உண்மையோ அது ஒரு காலத்திலும் இல்லாம போகாது. அப்படின்னா எந்த காலத்திலும் அது இருந்துட்டே இருக்கு, இல்லாம போகவே போகாதோ அதுதான் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எது அப்படி இல்லையோ அது ஒரு காலத்திலும் இல்லை அப்படின்னு இருக்கிறதாக தெரிஞ்சாலும் இல்லை, ஒரு காலத்திலும் இல்லை. இதுக்கு நம்ம என்ன திருஷ்டாந்தம் கொடுக்கலாம்? இந்த ரஜ்ஜு சர்ப்பம், சுக்தி ரூபியம் இதெல்லாம் திருஷ்டாந்தமாகும் இல்லையா? நமக்கு கயத்துல பாம்பு தெரிகிறது, அப்புறம் பார்த்தா அது பொய்ன்னு தெரிஞ்சு போயிடுத்து, பாம்பு இல்லை அப்படின்னு. அப்பனா என்னாச்சு? அந்த பாம்பு அசத், உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ சத்துனா உண்மை, அசத்துனா பொய். அப்ப எது பொய்யோ அதுக்கு எந்த காலத்திலையுமே சத்தா கிடையாது, அது எந்த காலத்திலையுமே பொய் இருக்காதுன்னு. பொய்யானது எந்த காலத்திலுமே இருக்காது. இப்ப இவன் தாராளமா சொல்ல முடியும், இந்த பாம்பை நான் பார்த்தேனே, பொய்யான பாம்பு, இங்க வாஸ்தவத்துல இது எந்த காலத்திலயுமே இல்லை. நான் பாம்புன்னு பார்த்துட்டு இருக்கிற காலத்துல கூட இல்லை, முன்னாடி பின்னாடிதான் இல்லைங்கிறது இல்லை, எப்பவுமே இல்லை. முன்னாடியும் பின்னாடியும், முன்னாடி பின்னாடி வர மத்தியம் எல்லாம் ஒரு காலத்திலயுமே இங்க இது பாம்பு இல்லை, பாம்பாகாது அப்படின்னு சொல்றான் இல்லையா? இந்த திருஷ்டாந்தத்தை மனசுல வாங்கிக்கணும். எது உண்மை இல்லையோ அது ஒரு காலத்திலும் இருக்காது, எது உண்மையோ அது எக்காலத்திலும் இல்லாம போகாது. இனிமே இந்த லட்சணத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருங்க எது உண்மை எது உண்மை இல்லைன்னு. இப்படி பார்த்தா இந்த ரெண்டு லட்சணத்தை வச்சுட்டு இவன் தேடி கண்டுபிடிக்கணும் உலகத்துல உண்மையா, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத இந்த லட்சணத்தை கொண்டு நீ கண்டுபிடி. ஏன்னா இப்படித்தான் பெரியவாள்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்த வரியில் சொன்னார், உபயோரபி திருஷ்டா அந்தஹா து அனயோஸ் தத்துவதர்ஷிபி. இந்த பொய் இது உண்மை அப்படின்னு பொய்யுக்கும் உண்மைக்கும் வித்தியாசப்படுத்தி, இது பொய் தான், இந்த உண்மை உண்மைதான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை நிச்சயத்தை அடைஞ்சிருக்கலாம். யாரு? அந்தஹான நிர்ணயம், தீர்மானமா இருக்கு. யாருக்கு தீர்மானமா இருக்கு நமக்கு தெரியலையேன்னு கேட்டா, தத்துவதர்ஷிபி, தத்துவ ஞானிகள் நிர்ணயம் பண்ணிடும். அதாவது இது தீர்மானமாச்சுன்னா நீ தத்துவஞானிதான், உனக்கா தெரியும்னு சொல்லல இந்த விஷயம். நீ பொய்ய நிஜம்னு நினைச்சிட்டு இருக்கலாம், நான் நினைச்சுட்டுதான் கரெக்டுன்னு நினைக்கலாம். ஆனால் தத்துவஞானி எது சத்து எது சத்து இல்லைங்கிறத தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கான். அவ அதுக்கு லட்சணம் சொல்லி கொடுக்குறா. பொய்யானது ஒரு காலத்துல இருக்காதுப்பா, அதே மாதிரி நிஜமானது ஒரு காலத்துலயும் இல்லாம போகாது. அப்ப இந்த ஒரு லட்சணத்தை வச்சுட்டு நீ என்ன பார்க்கலாம்னா, எது இல்லாம போகிறதோ அது பொய் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அது நிஜம் இல்லை, ஒரு காலத்துல இல்லாம போயிடுத்துன்னு சொன்னா சரிதான், அது பொய். பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப அதுக்கு நாம பயப்பட வேண்டியதில்லை. இப்ப பாருங்க, இந்த சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இது எல்லாம் இந்திரியங்கள் விஷயங்களோடு சம்பந்தப்பட்டு அதனால வருது அப்படின்னு சொல்றோமே, இந்த சீதம் உஷ்ணம் சுகம் துக்கங்கள்லாம் பொய்யில சேருமா நிஜத்துல சேருமா அப்படின்னு பார்க்கணும். உடனே அவ பெரியவா சொல்லி கொடுத்த லட்சணத்தை வச்சு பார்க்கணும், இது எப்பவாவது இல்லாம போகிறதா? அவசியம் போறது. இது ஆரம்பத்திலயும் இல்லை பின்னாடியும் இல்லை. நமக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னு வச்சுங்களேன், எப்போ வந்தது அப்படின்னு கணக்கு பண்ணலாம், அதுக்கு ஒரு காலம் சொல்லிவிடலாம். அதுக்கு முன்னாடி இருக்கல, இப்பதான் வந்தது, வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது போயிடும், அப்புறம் இருக்காது. அப்பனா இந்த துக்கத்தை நான் என்னன்னு சொல்றது, வாஸ்தவம்னு சொல்ல முடியுமா? பெரியவா சொல்லி கொடுத்த லட்சணப்படி
இது நிஜமான துக்கம் நிஜமானதாக இருக்குமானால் ஒரு நாளும் இல்லாம போகாது. ஆனா இதான் இல்லாம போயிருக்கே. அப்ப இது பொய்னாச்சு. பொய்ன்னு சொன்னா ஒரு நாளும் இல்லை. அப்ப நடுப்புற இருக்கா மாதிரி தெரிஞ்சுதே, அதுதான் பிராந்தி. அந்த பாம்பு மாதிரி. கௌடபாதாச்சாரியால் சொல்றா இதே விஷயத்த, ஆதௌ அந்தே ஜயன் நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. ஆரம்பத்துல இல்லையா முதல்ல, அப்புறமா காணாம போயிடுதா. அப்போ முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, நடுப்புறையும் இல்லைதான். இல்லாமலே இருந்துட்டு இருக்கிறதாக தெரியுது. அதுதான் நம்மளுடைய பிரமை, அவித்தி. இதுதான் அவித்தி. அப்ப லோகத்துல இந்திரிய விஷய சம்பந்தத்தினால நீ என்னென்ன அனுபவிக்கிறையோ அந்த அனுபவத்துல வரக்கூடிய சுகமோ துக்கமோ இது எல்லாமே மித்யா லட்சணத்தோட சேர்ந்துதான் இருக்கு. பொய்ங்கிறதுக்கு உண்டான லட்சணம் அதுல பொருந்துருது. அது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அதுக்கு பயப்படுவியா? அது உன்னை கலங்கடிக்குமா? கலக்க முடியாதே, பொய்யாச்சே. பொய்யான சர்ப்பம்னு தெரிய போச்சுன்னா இனிமேல் பயப்பட மாட்டானே. அந்த சர்ப்பம் நஜம் அப்படின்னு நினைச்சுட்டா பயந்து ஓடணும், அப்பதான் பயப்படணும், அது கடிச்சிருமே அப்படின்னு. ஆனா அது பொய்யான சர்ப்பம்னு தெரிஞ்சிருக்குன்னா தைரியமா இருப்பான் இல்லையா, இவனை அந்த சர்ப்பம் பயப்படுத்தாது. அதே மாதிரிதான் லோகத்துல வரக்கூடிய இந்த அனுபவங்கள் எல்லாமே உண்மை இல்லை. ஏன்னா உண்மைக்கு உண்டான லட்சணம் இதுல இல்லை, பொய்க்கு உண்டான லட்சணம் அதுல இருக்கு. ஆக இதை பொய்னு தீர்மானம் பண்ணிட்டோமானால் இது நம்மளை பாதிக்காது, ஆனந்தமா தாங்கிட்டு போலாம், திதிக்ஷை சித்திக்கும். ஏன்னா தத்துவஞானிகள் சொன்ன விஷயம் எதுக்காக சொன்னாருன்னா நாம நம்புறதுக்காக. நமக்கு இப்போ தெரியலையே, இந்த விஷயம் தெரியலையே, எல்லாம் நிஜமா தானே தெரிஞ்சுட்டு இருக்கு. தத்துவஞானி சொல்லி கொடுத்த இந்த விஷயம்பா, நீயும் அந்த தத்துவஞானி சொன்ன விஷயத்தை அனுசரித்து உலகத்துல பொய் எது நிஜம் எது அப்படிங்கிறத பிரித்து பார்த்து பொய்யான விஷயங்களை பொய்னு தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் உனக்கு அந்த பொய்யால பாதிப்பு எதுவும் வராது, உனக்கு திதிக்ஷை சித்திக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம். நாசத்தோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹா உபயோர் அபி திருஷ்டா அந்தஹா. இந்த தத்துவத்தை அவ ரொம்ப விசாரம் பண்ணி தியானிகள் தீர்மானம் பண்ணியிருக்கா. நமக்கெல்லாம் தெரியாதுங்கிறது, சாதாரண ஜனங்களுக்கு இது புரியாதுங்கிறது அவளுக்கு தெரியும். அதனாலதான் அவ தனக்கு முதல்ல தீர்மானம் பண்ணிண்டா எது சத்தியம் எது சத்தியம் இல்லை அப்படிங்கிறது. தீர்மானம் பண்ணிண்டு நமக்காக சொல்லி கொடுத்தா, அந்த தீர்மானத்தை சொல்லி கொடுத்துருக்கா. அதனால இது அவ தத்துவஞானிகள் சொன்ன விஷயம், அது நம்ப வேண்டிய. தத்துவஞானிகள் சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் இல்லையா, சரியா இருக்கணுமே. அதனால அதுல நமக்கு சம்சயம் வர்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்ன. அப்போ இப்ப கேள்வி வருது, தத்துவஞானிகள் சொல்லிட்டு போயிட்டா, அது எதை பார்த்து அவ சத்தியம்னு சொன்னா, எதை சத்தியம் இல்லை அப்படின்னு அவ பிரிச்சு சொன்னா, அத கொஞ்சம் சொன்னா தேவலையா இருக்குமே இல்லையா. நானா நீங்க சொன்ன லட்சணத்தை ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் அந்த லட்சணம் பொருந்துறதா இல்லையா அப்படின்னு சமன்வயம் பண்ணி பண்ணி பார்த்து, ஓஹோ இது சமன்வயம் ஆகலைன்னு சொன்னா சரி இது சத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும், அந்த தத்துவஞானிகள் எந்த வஸ்துவை சத்தியம்னு தீர்மானம் பண்ணினா, எதை சத்தியம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணினா அப்படிங்கிறத சொன்னா அழகா இருக்குமே, நமக்கு புரிஞ்சுக்கிறவாளுக்கு சுலபமா இருக்குமே இல்லையா. அதை கேட்பான் அர்ஜுனன். கேட்கிறான்னா அவன் வாயால கேட்கல, கேட்ட ஸ்லோகம் கிடையாது. இதை அவன் கேட்பாங்கிறதுக்காக சுவாமி சொல்லி கொடுக்குறாரு அடுத்த ஸ்லோகத்துல. இத பாரு, நான் இங்க சத்தியம்னு ஒண்ணு சொன்னேன், சத்தியம் இல்லாததுன்னு ஒண்ணு சொன்னேன். தத்துவஞானிகள் எதை சத்தியம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா தெரியுமா? அடுத்த ஸ்லோகத்தை சொல்றேன் கேளு. அவிநாசிது தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்துமர்ஹதி. அவிநாசிது தத் வித்தி. வித்தி அப்படின்னா தெரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். தத் அத நீ அவிநாசின்னு தெரிந்து கொள். எதை அவிநாசின்னு தெரிஞ்சுக்கிறது? ஏன சர்வமிதம் ததம். ஏன
எதனாலே இதம் சர்வம் இது எல்லாம் ததம் வியாபிக்கப்பட்டு இருக்கிறதோ அது விநாசம் இல்லாத ஒரு வஸ்து. அந்த வஸ்துவை சத்தியம்னு புரிஞ்சுக்கோ. அதுதான் அவிநாசி. ஏற்கனவே அவெல்லாம் கண்டுபிடிச்ச சத்தியம், தத்துவஞானிகள் கண்டுபிடிச்ச சத்தியம். சத்துங்கிறது அதுதான். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு இன்னும் புரியலையே. எது எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்குன்னு தெரியலையே எனக்கு. ஒரு வைத்தியங்கிட்ட ஜுரம் வந்தவன் போய் சேர்ந்தான் மருந்துக்காக. இந்த ஜுரத்துக்கு மருந்து கொடுன்னு கேட்கலையாவான். அவன் என்ன சொன்னா, எனக்கு ஜுரம் வந்திருக்கு, இந்த ஜுரத்துக்கு எது மருந்து அப்படின்னு கேட்டான். ஜுரத்துக்கு மருந்தை கொடுன்னு டாக்டர்கிட்ட கேட்டா அவன் பார்த்து கொடுத்துருவான், அவனுக்கு தெரியும். இவன் அப்படி கேட்காம இது எது மருந்துன்னு கேட்கிறான். அவனும் இடக்கு மடக்கா பதில் சொல்றான். பா, நீ எதை சாப்பிட்டா இந்த ஜுரம் தீருமோ அதுதான்ப்பா மருந்து. நீ எதை சாப்பிட்டா இந்த ஜுரம் போகுமோ அதுதான் மருந்துங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா இவனுக்கு தெரியாது எதை சாப்பிடணும்னு. அதனால தானே வந்து கேட்கிறான். இப்படி சொன்னா இவன் கேட்டதுக்கு பதிலாகுமோ? அதான் இவன் கேட்ட எதுக்காக போனானோ அந்த பிரயோஜனம் சித்தமாகுமோ? ஆகாது. இவனுக்கோ ஜுரம் வந்திருக்கு, இந்த ஜுரத்துக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. ஜுரத்துக்கு அவர் கொடுக்குற மருந்து வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். ஆனா எது மருந்துன்னு கேட்ட உடனே எதை சாப்பிட்டா போகுமோ அது மருந்துன்னு சொல்லி விட்டுட்டார் அவர். இப்ப இவனுக்கு தெரியுமோ எதை சாப்பிடணும்னு? தெரியாது இல்லையா? அதனால இந்த லட்சணம் சொல்லி கொடுக்கறது இருக்கே, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுக்கறத காட்டிலும் தடஸ்த லட்சணத்தை இப்படி சொல்லி கொடுத்துட்டோம்னா இவன் பாவம் அந்த லட்சணத்தை வச்சுட்டு தேடி தேடி கண்டுபிடிக்கணும். இவன் எதெல்லாம் சாப்பிட்டா இவன் ஜுரம் போறது அப்படிங்கிறத இவன் பரீட்சை பண்ணி பார்த்தாகணும். அதுக்கு ஒன்றும் சிரமமான விஷயம். சின்ன விஷயமா இருந்தா பரவாயில்ல. ஏகப்பட்ட உலகத்துல எந்த வஸ்து சத்தியம்ங்கிறத ஒவ்வொன்னா லட்சணத்தை வச்சு பார்த்து பார்த்து எந்த ஜென்மாவில் தீர்மானம் பண்றது. அதனால ஸ்வரூபம் சொல்லி கொடுத்தா சட்டுன்னு பிடிக்க முடியும். அதுக்காக தான் ஸ்வரூப லட்சணம்னு சொல்றேன். அதுக்காக அவர் என்ன சொல்றார், ஸ்வரூப லட்சணம் பாரு, எது எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கோ அதுதான்ப்பா சத்தியம். அது ஒரு நாளும் அவிநாசினா இல்லாம போகிறது கிடையாது. ஏற்கனவே நான் சொன்னேன், எது இருக்கோ எது சத்தியமோ அது ஒரு நாளும் இல்லாம போகாது அப்படின்னு சொன்னேன். ஒரு காலத்திலும் இல்லாம போகாது. இப்ப எது எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கோ, இது எல்லாத்தையும், இதம் சர்வம், இது எல்லாத்தையும் எது வியாபிச்சுட்டு இருக்கோ அந்த வஸ்து தான் சத்தியம். அது இல்லாம போகாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இப்போ எதை எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியல, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அத பாஷ்யக்காரர் விவரப்படுத்துறார். முன்னாடியே பூர்வ ஸ்லோகத்திலேயே இதுக்கு வேண்டிய அம்சம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டார். முன் ஸ்லோகத்திலே இதுக்கு வியாக்கியானம் பண்ணிவிட்டார். என்ன சொல்றார், எல்லாத்தையும் வியாபிச்சுண்டு எது இருக்குன்னு பார்க்கணும். உலகத்துல எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்து இருக்குன்னு தெரியறதா இல்லையா? இங்க என்ன எதிர்த்தாப்புல ஒரு புஸ்தகம் இருக்கே, இந்த பலகாய் இருக்கு, வேற அந்த பொட்டி இருக்கு, இந்த புஸ்தகம் இருக்கு, மேல அந்த படம் இருக்கு, எதெல்லாம் தெரியறதோ இருக்குன்னு தான் தெரியுது. தெரியக்கூடிய வஸ்து இது எல்லாம், இதுன்னு நான் இதெல்லாம் சொல்றேன்னா இது எல்லாமே இருக்கு அப்படி தெரியுது. இதைத்தான் நாங்க சமஸ்கிருதத்துல சத் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்னன்னா இந்த சமயத்துல ஒரு விஷயத்த பார்க்கணும். இந்த பாம்பு ஒரு கயத்துல தெரிஞ்சதே பிரம காலத்துல அது இருக்குன்னு தானே தெரிஞ்சது. அப்போ பிரம இருக்கிறது அதோ எதிர்த்தாப்புல இருக்கேப்பா பாம்பு. அப்ப பாம்பு இருக்குன்னு தான் தெரிஞ்சது. அது இருக்கா இல்லையாங்கிற விஷயம் வேற, இல்லாம போனாலும் இருக்குன்னு தான் தெரிஞ்சது. அப்ப என்னாச்சு, இந்த சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த இருப்பு, அந்த தன்மை இருக்கே, இருக்கும் தன்மை, இந்த தன்மையானது உலகத்திலே எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்க. எல்லா வஸ்துகளையும் தெரியும். பொய்யான வஸ்து அத்தனையும் இருக்குன்னு தெரியறதுக்கு ஒரு இருப்பு தன்மை, சத் அப்படிங்கிற ஒரு அம்சம் எல்லாத்தையும் பிடிச்சு வியாபிச்சுட்டு இருக்கு.
இதுதான் ஏன சர்வமிதம் தத்தம். உலகம் பூரா வியாபிச்சுட்டு இருக்கு. உலகத்துல எந்த ஒரு வஸ்துவை எடுத்தாலும் அந்த வஸ்து இருக்குன்னு தெரியுது. ஏற்கனவே இருந்தது, இன்னைக்கு அழிஞ்சு போயிடுத்துன்னு சொன்னதுக்கு அப்புறமா இருந்ததுன்னு தெரியுது. வரப்போறது வருங்காலத்துல இருக்கும், அப்போ இருக்குன்னு தெரியுது. இது எல்லாத்துலயும் இருக்குன்னு தெரியக்கூடிய வஸ்து வாஸ்தவத்துல என்ன தெரியுமா? அது இந்த உலகத்தோட சேர்ந்த வஸ்து இல்லவே இல்லை. அதுதான் ஆத்ம வஸ்து. எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கிற வஸ்துவுக்கு ஆத்மான்னு பேரு. எல்லா வஸ்துவும் நமக்கு தெரியும் போது அந்த ஆத்ம வஸ்துவோடு சேர்ந்து தெரியுது. அது சேராத ஒரு வஸ்துவும் நமக்கு தெரியறது கிடையாது. ஆத்மாவோடு சேர்ந்து தான் விஷயம் தெரியுமே தவிர அது இல்லாது தெரியறது இல்லை. அதனால என்ன சொல்லுவானா, இருக்கு அப்படிங்கிற அந்த அஸ்தின்னு சொல்லக்கூடிய அம்சமும், தெரியுது அப்படின்னு சொல்றோமே அந்த அம்சமும் அழகா இருக்கு, ரொம்ப பிரியமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்சமும், இந்த 3 அம்சமும் உலகத்துல தெரியறதே அது உலகத்தினுடைய விஷயம், உலகத்தினுடைய சொந்தமான தர்மம் இல்லை. அது அந்த பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டு இருக்கிறதுனாலே, சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஆதாரமாக அதிஷ்டானமாக கொண்டிருப்பதாலே அதுல ஆரோபிக்கப்பட்ட உலகத்திலே இவனுக்கு அந்த அதிஷ்டானத்துல இருக்கக்கூடிய சத்துங்கிற தன்மையும், சித்து சைத்தன்யம் ஞானம்ங்கிற தன்மையும், அந்த ஆனந்தங்கிற தன்மையும் அதுல பிரதிபலிச்சு தெரியுது. கண்ணாடியில முகம் இருக்கு அப்படின்னு தெரியற மாதிரி கண்ணாடியிலயா முகம் இருக்கு? இல்லையேங்க. ஆனா தெரியுறது அங்க கண்ணாடியில தெரியுது. அத போல இந்த அதிஷ்டானமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய சத்துங்கிற அந்த தன்மையானது அதுல ஆரோபிக்கப்பட்ட உலகத்துல அத்தனை இடத்தையும் தெரியும். அப்ப உலகத்தை பூரா வியாபிச்சுன்னு இருக்கே அந்த சத்து அப்படிங்கிற ரூபத்துல அந்த ஆத்மஸ்வரூபம், அதுதான் அவிநாசி, எக்காலத்திலும் இல்லாமல் போகாது. அப்படின்னா அதுதான் சத். நான் சொன்ன சத்து அதுதான். அப்ப அந்த தத்துவஞானிகள் சத்தியம் அப்படின்னு எதை தீர்மானம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் அவ சத்தியம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுத்தா. அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம். இது எல்லாம் சர்வம் இதம், ஒண்ணு பாக்கி இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துவையும் எது வியாபித்து கொண்டு இருக்கிறதோ அந்த ஆத்ம தத்துவம் ஒன்றுதான் சத்தியம். அதைத்தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு ஸ்ருதி சொல்லி கொடுக்கிறது. அதுதான் சத்தியமா. பாக்கி எல்லாம் அப்படி இல்லை, அது சத்தியம்னு சொல்ற மாதிரி இல்லை. அது இப்போதைக்கு விநாசம் இல்லாம இருக்கு. யாராவது கட்டம் இருந்துட்டு இருக்கு, ஒருத்தனுக்கு அது இருக்கிறது பிடிக்கல, உடனே உடைச்சிட்டு போயிடுறான். அப்படி பண்ற மாதிரி இந்த சத்தை கூட யாராவது ஒரு விரோதி இல்லாத அழிச்சிட்டு போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சந்தேகம் வருமா? அஷடுக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை போக்குவோம். நம்மலாம் அஷடு தானே, அவளுக்கு வரக்கூடிய சந்தேகத்தை போக்கலாமேங்கிறதுக்காக சொல்றாரு, விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய நகஷ்டித் கர்த்தும் அர்த்ததி. இப்ப நான் சொன்னேனே ஒரு வஸ்து சத்தியம்னு, இந்த வஸ்துவை இல்லாம பண்றதுக்கு யாராலையும் முடியாது. இந்த வஸ்துவை இல்லாம பண்றதுக்கு யாராலையும் முடியாது. இதை பத்தி நிறைய விசாரிச்சிருக்காரு போன ஸ்லோகத்துல பாஷ்யத்துல. நகஷ்டித் கர்த்தும், ஈஸ்வரனே நேரம் வந்தாலும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் இல்லாம பண்றேன் பாருன்னா பண்ணவே முடியாது. அஸ்ய விநாசம் நகஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. இந்த சத்தியமான வஸ்து ஆத்மஸ்வரூபத்தை இல்லாம பண்ணறதுங்கிறது முடியவே முடியாது, யாருமாலும் முடியாது. ஆகையால இதுதான் சத்தியம், இந்த ஆத்மஸ்வரூபம் தான் சத்தியம்னு அவ தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கா தத்துவதரிசிகள்லாம். சரி, அப்ப இது ஒண்ணுதானா சத்தியம், இல்ல இதை போல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அசத்தியம் என்னன்னு சொல்லணும். இதை தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தியம், அசத்தியம் தானே. இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் சத்தியம், இதை தவிர்த்து பாக்கி எல்லாமே அசத்தியம்பா. போன ஸ்லோகத்துல சத்துன்னு சொன்னது இந்த ஆத்மஸ்வரூபம், அதை தவிர அசத்து அப்படின்னு சொன்னேனே அந்த அசத்துங்கிறது என்னங்கிறது நான் 18வது ஸ்லோகத்துல சொல்றேன் கேளுங்கிறார்.
அந்தவந்தஹ இமே தேகாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாசினஹ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அந்தவந்தஹ இமே தேகாஹ. நாம நம்மளை எப்படி பார்க்கிறோம்? ஆத்மஸ்வரூபம் கலந்து இந்த உலகத்தை பார்க்கிறோம் இல்லையா? நம்மளை ஆத்மஸ்வரூபத்தை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, உலகத்தை கலந்து பார்க்கிறோங்கிறது சொல்லக்கூடாது. இந்த தேகத்தை கலந்து பார்க்கிறோம். தேகம்னா சரீரம் இல்லையா? இந்த சரீரத்தோட சேர்த்து பார்க்கிறோம். சரீரம் தேகம் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல சரீரம், சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி, பிராணன், இது எல்லாத்தையும் சேர்த்து தேகம்னு சொல்றது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நான் அப்படின்னு கிரகிச்சு வச்சுட்டு இருக்கோம். இதுதான் நான் அப்படின்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு சங்காத்தத்தை விட்டோம்னா வெளியில எதையும் நாம நான் சொல்றது இல்லை. பாக்கியெல்லாம் நீன்னு விடுறோம். நீ வேற நான் வேற. ஆக இந்த ஒரு ஸ்வரூபத்தை போட்டு, இதுதான் ஆத்மாவுக்கு உபாதின்னு சொல்லப்படுறது. இந்த உபாதியை சேர்த்து நாம ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இதான் சரி அப்படின்னா. இப்ப இங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, இங்க 2 அம்சத்தை பிரிக்கணும். தனித்தனியாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? இமே தேகாக அந்தவந்தஹ நித்யஸ்ய ஷரீரிணஹா. ஷரீரின்னு சொன்னா இங்க ஆத்மாவை வாங்கிக்க வேண்டியது. இந்த சரீரம் யாருடையது? என்னுடையது தானே. அப்படின்னா நான் ஆத்மா, ஆத்மாவான என்னுடைய இந்த சரீரங்கள் இருக்கே, சரீரங்கள் தேகாக அப்படின்னு போட்டார். இந்த சரீரம் போச்சுன்னா அடுத்த இன்னொரு சரீரம் வரும், இன்னொரு ஜென்மா வருமே இல்லையா? அந்த சமயத்துல இன்னொரு சரீரம் வரும். இப்படி பார்க்கறச்சே எனக்கு எத்தனை சரீரம் வந்தாலும் இந்த சரீரங்கள் எல்லாமே அந்தவந்தஹா, எல்லாத்துக்குமே அழிவு இருக்கு இல்லையா? யாருக்காவது இப்படி நம்ம கண்டிருக்கோமா? அதாவது பிறந்திருக்கார், ஆனா அந்த சரீரம் அழியாம இருந்துட்டே இருக்கு, சாஸ்வதமா இருந்துட்டே இருக்கு. பகவானுக்கே இல்லை. பகவானே அவதாரம் எடுத்துட்டு முடிச்சுட்டு விடுவார் அப்பப்போ சமயத்துல. அதனால அந்த சரீரத்தை அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது, வச்சுக்கவும் மாட்டார். அதனால இந்த தேகமானது அனித்தியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அனித்தியம்னு சொன்னா என்ன, அதுக்கு என்ன லட்சணம் வரும்னு பாருங்க. முன்னாடி இல்லை, கொஞ்ச நாளைக்கு இருக்கு, அப்புறம் இல்லை. அப்படின்னா என்னாச்சு? சத்தியமாக இருக்குமானால் அது ஒரு காலத்திலும் இல்லாம போகாது, அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கும் இது. ஆக இது சத்தியம் இல்லை. அப்ப என்ன சொல்றது? இத அசத்தியம்னு சொல்லு. ஒரு காலத்திலையும் இது இருக்காதுன்னு சொல்றது. அப்ப என்னாச்சு? நடுப்புற இருக்கே, பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, செத்ததுக்கு அப்புறம் இல்லை, ஆனா நடுப்புற இருக்கே, அது உன்னுடைய பிரமே, அவித்யை. அதுதான் அவித்யை. இது எக்காலத்திலையும் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது கிடையாது இந்த சரீரம். ஆனா நாம சம்பந்தப்பட்டதாக நடுப்புற பிரமிக்கிறோம். சர்ப்பம் ரஜ்ஜுல வந்த மாதிரி இதை நம்ம கிட்ட சேர்ந்துருத்து. ஆக இது சேர்ந்து நமக்கே பாடாப்படுத்துறது, நம்மளை சம்சாரியாக்கி கொடுக்கறது. ஆத்மாவை சம்சாரி பந்தத்துக்கு கட்டுப்பட்டதாக பண்ணி வச்சு விடுறது. அப்ப இதை என்ன பண்ணா, எப்படி நிறுத்துறது? அதுக்குதான் ஆத்ம தத்துவ ஞானம் வேணும். அது சரி, இது இருக்கும்போது சிரமப்படுத்துறதே, இது பொய்ன்னு நீ தெரிஞ்சுன்னுட்டே, இது வாஸ்தவம் இல்லை, இது என்ன சிரமப்படுத்த அப்படின்னு நினைச்சு தெரிஞ்சுட்டேன்னா அவனை சிரமப்படுத்தாது. எது பரியந்தம் இந்த தேகேந்திரியத்தோடு சம்பந்தத்தை சம்பந்தப்படுத்தி ஆத்மாவை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமோ, இது எல்லாமே நஜம், உண்மை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, அது பரியந்தம் இந்த தேகம், இந்திரியங்கள், இதோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த விஷயங்கள், இது எல்லாமே நமக்கு சுகம் என்ன, துக்கம் என்ன, சீதம், உஷ்ணம், அது என்னெல்லாமோ கொடுக்கும். அனுபவங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கும். நானா விதமான அனுபவங்கள் கொடுக்கும். அந்த அனுபவம் சிலது வேணும்னு நன்னா இருக்கும், சிலது தப்பா இருக்கும், வேண்டாம்னு தோணும். ஆக ராகத்வேஷம், போக்குவரத்து எல்லாத்தையும் வளர்த்து கொடுக்கும். ஆனா
எப்போ இந்த சங்காத்தமோ, இந்த சங்காத்தம் மூலமாக வெளியில வரக்கூடிய விஷயமோ, அதனால நாம அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களோ, இது எல்லாமே பொய்யானது, மிச்சை அப்படின்னு தெரிஞ்சு போகுமோ, சத்தியம் இல்லை, உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுமோ, அப்படின்னா பொய்ங்கிறது நிச்சயமாகுமோ, அப்போ அது நமக்கு அந்த ஞானம் உள்ளவனை பாதிக்கவே பாதிக்காது. இதான் சொல்ல வர. அந்தவந்தஹா இமே தேகாக நித்தியஸ்ய உக்தா ஷரீரிணா. பாக்கிய உலகத்தை முதல்ல சொல்லி ஆத்மாவை காண்பிக்கிறதுங்கிறது சிரமம். அதனால இவன் எதெல்லாம் சேர்த்து தான்னு புரிஞ்சுட்டு இருக்கானோ அதை முதல்ல காண்பிக்கிறார். தேகாஹா அப்படின்னு. இந்த தேகம் இருக்கே, இது அழிவு உள்ளதுப்பா. அழிவு உள்ளது அப்படின்னா என்ன? எப்பவும் இருக்காது. எப்பவுமே இருக்காதுன்னு சொன்னா எப்பவுமே இருக்கவே இருக்காதுன்னு நீ அர்த்தம் வச்சுக்கோ. ஏன்னா இருக்குமானால் அது இல்லாம போகாதுன்னு சத்தியத்துக்கு லட்சணம். எது இல்லையோ ஒரு காலத்துல அது எப்பவுமே இல்லை, பொய்யானதுன்னு வச்சுக்கோ. இல்லாததே இருக்கிறதாக உனக்கு தெரியுது. அதுதான் அவித்யை. ஆக இதை இப்படி நீ புரிஞ்சுட்டேன்னு சொன்னால் அப்ப இது மூலமாக உனக்கு என்ன ஒரு சுகதுக்கம் வருதோ அந்த சுகதுக்கத்தினாலே நீ பாதிக்கப்பட மாட்டா. சரியா போச்சா? அதனால நாசத்தோ வித்யதே பாவகாங்கிறதுல சத் என்ன அசத் என்னன்னு தத்துவஞானிகள் தீர்மானம் பண்ணி கொடுத்தான்னு சொன்னாலே அந்த தீர்மானம் இதுதான். ஆத்மஸ்வரூபம் ஒன்னே ஒண்ணுதான் சத்தியமானது. அந்த ஆத்மஸ்வரூபத்தை தவிர்த்து இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அனாத்மா, அது எல்லாமே பொய்யானது அப்படிங்கிறத அவா புரிஞ்சுண்டா தத்துவஞானிகள் அப்படின்னு தீர்மானம் பண்ணா. சரி, இப்ப என்ன பண்றது? அநாசினஹா அப்பிரமேயஸ்ய சரீரினஹான்னு போட்டார். இந்த ஆத்மாவுக்கு விசேஷனம் போட்டார். நாசமடையாத ஆத்மாவுக்கு தேகத்தோடு சம்பந்தம் இருக்கே அப்படின்னு தெரியறதோ இல்லையோ, அந்த தேகங்கிறது உண்மை இல்லை. தேக சம்பந்தம் ஆத்மாவுக்கு உண்மை இல்லை. அப்பிரமேயஸ்தேன்னு இன்னொரு விசேஷம் போட்டார் இந்த ஸ்வரூபத்தை. ஏன் அப்பிரமேயம் அப்படின்னு சொன்னா, ஆத்மஸ்வரூபம் எப்படி தெரியுறது? எதனால தெரியுறது? கண்ணால தெரியறதா? இந்திரியங்கள்னால தெரியறதா? அனுமானத்தால தெரியறதா? இல்லை, தானே தெரியுது. பிரமாணங்கள்லாம் ஆத்மஸ்வரூபத்தை தெரியப்படுத்தல, ஏன்னா தானே தெரியுறது. அதோட சேர்ந்து மற்றதும் தெரிய ஆரம்பிச்சு விடுறது. அதனால ஒரு பிரகாசத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பிரகாசம் தேவைப்படாது. சூரிய பிரகாசத்தை நான் கண்ணால பார்க்கறதுக்காக ஒரு வழக்கு தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை போல எதனுடைய பிரகாசத்துல உலகம் பிரகாசிக்கப்படுறதோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு பிரகாசம் வேண்டாம், அது தானே தான் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அப்ப என்னதான் பண்ணணும்? இந்த பிரமாணத்துக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டா, இதுல எதெல்லாம் ஆரோபம் பண்ணி வச்சிருக்கோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அது பிரகாசிக்கும் போது அதுல அவித்யால ஆரோபிக்கப்பட்டு தேகம் என்ன, இந்திரியம் என்ன, உலகம் பூரா அதுக்குள்ள வந்துருத்தே, ஆரோபிக்கப்பட்டு இருக்கே. அந்த ஆரோபிக்கப்பட்ட விஷயத்தை இல்லேன்னு சொல்லி நிவர்த்தி பண்றதுக்கு இந்த பிரமாணங்கள்லாம் உதவுறது. ஆகையாலே அப்பிரமேயம் அப்படின்னு, அப்பிரமேயமாக இருக்கும் அந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் நிஜம், பாக்கி எல்லாமே நிஜம் இல்லை. அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். ஆக இந்த யுத்தத்துல இத்தனை பேருடைய தேகம் செத்துவிடும், அழிஞ்சிருமே அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஒரு பாம்பு சுக்தி ரூபியம் நமக்கு கிடைக்காம போச்சே அப்படின்னு சொல்லி யாராவது கவலைப்படுவாளா? இல்லையா? அதை போலதான் இந்த தேகங்கள் பொய்யானது, அது அழிவுங்கிற அது அழிஞ்சு போறதுங்கிறதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். அதனால என்ன பண்ணலாம்? தஸ்மாத் யுத்தஸ்வ பாரதன்னு முடிச்சுட்ட. அதனால யுத்தம் பண்ணு. இது என்னடா அதுன்னு பார்த்தார். உலகம் பூரா பொய், ஆத்மா சத்தியமா இருக்கு அப்படிங்கிறதுனால நீ பாட்டுக்கு யுத்தம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தெரிஞ்சுட்டா உடனே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடணும்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா இல்லை. இந்த யுத்தஸ்வங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. ஆத்ம சிரவணம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறவாள்லாம் யுத்தத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லல. நீ சொல்றது என்னன்னா, நீ எந்த ஒரு காரணத்தை யுத்தத்துல ஏற்கனவே பிரவர்த்தனான நீ எந்த ஒரு காரணத்தை காட்டி யுத்தத்தை நிறுத்தலாம் அப்படின்னு பாக்குறையோ
அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஒன்றும் காரணம் இல்லைப்பா. ஏதோ இவெல்லாம் அழிஞ்சு விடுவா அப்படின்னு சொல்லி நீ யுத்தத்தை நிறுத்தலாம்னு பார்த்தே, அது எது அழியும் அப்படின்னு விவேச்சனம் பண்ணி பாரு. ஆத்மஸ்வரூபத்தையும் அனாத்மாவையும் பிரித்து பாரு. இந்த தேகங்கள்லாம் இருக்கே, இது வாஸ்தவம் இல்லை, இது அழியக்கூடியதுதான், இது இல்லவே இல்லை. இந்த யுத்தம் பண்ணி அழிஞ்சு போயிடுமேன்னு நீ கவலைப்படுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அங்க பிரிச்ச ஆத்மஸ்வரூபத்தை எடுத்தேன்னா அது சத்தியம், அதை யாருனாலையுமே அழிக்க முடியாது. ஆஹா, அது அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி நான் யுத்தத்தை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வழி இல்லை. ஆகையால இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. நீ பாட்டுக்கும் வேலையை பாரு, யுத்தம் பண்ணு, ஆரம்பிச்சாச்சோ இல்லையோ பண்ணி முடி அப்படிங்கிற. தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத, இது விதி இல்லை. ஆத்மா நித்தியமா இருக்கு, அதனால எல்லாரும் சண்டை பிடிச்சிக்கலாம், அடிச்சுக்கலாம், யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக வரல தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரதங்கிறது. என்ன, நீ இப்ப இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு காரணம் இல்லை, மேற்கொண்டு தொடரலாம் அப்படின்னு தான் சொல்ற. தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத. 18 ஸ்லோகங்களா எடுத்து இன்னைக்கு இதோட வச்சுப்போம்.